ரிஷப ராசி வித்யா கார்த்திக் அவர்கள் ஆரம்பிக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல 12 ராசியில சூப்பரா இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி தான். ஏன்னா கிட்டத்தட்ட சனியோட பொசிஷனும் சரி, ராகுவோட பொசிஷனும் சரி ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய ராசி இந்த தடவ ரிஷப ராசி தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தடவ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நெறைய பேருக்கு இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம இருந்தா, இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெறைய பேருக்கு நான் லோன் வாங்கி ஒரு வீடாவது கட்டணும். எனக்குன்னு ஒரு காலடி இடம் அமையலேன்னு நெனச்சிட்டு இருந்தவங்கலாம் இந்த தடவ இடம் வாங்கி, அதுல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். வீட வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும், வேற மாரி கட்டணும்னு நெனைக்கிறவங்களுக்குலாம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை குடுக்கும். 2ஆம் இடத்துல குரு வந்து அமர்தல் அப்படின்றது, தனஸ்தானத்துல அமரும்போது பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் புதுசா ஒரு பிசினஸ் இல்ல புதுசா ஒரு பிரான்சைஸ் எடுத்து பண்ணலாமான்ற மாரி தொழில் முன்னேற்றம், தொழில் விருத்தி எல்லாம் இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அபிரிதமா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு கவனமா இருக்கணும். என்னன்னா, கொஞ்சம் நம்ம யோசிக்கிற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சொல்லக்கூடிய வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஏதாவது சொன்னா அடுத்தவங்களுக்கு வேற மாரி போயிடும். அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய உடல்நிலை, உங்க அம்மாவினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய நேரமா இருக்கு. மத்தபடி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம் தான் ரிஷபத்துக்கு. பாலாஜி சார், ரிஷபம் பத்தியும் நீங்களே ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு. அதே போல 10ஆம் ஸ்தானத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இதன் காரணமாக எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கும். ரிஷபத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி மற்றதெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஸோ எதிலும் வெற்றி, அதன் மூலமாக பொருளாதார உயர்வு உண்டு. சொத்துக்கள் இல்லாதவர்கள்லாம் இந்த ஆண்டு சொத்துக்கள் 2026ல் ரிஷபராசிக்காரங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஃபேவராக சாதகமாக முடியும். இந்த வருஷம் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றா கூட வாங்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. ஸோ பயன்படுத்தாத பொருட்களை அதிகம் வாங்குவீங்க, அதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஸோ ஏதாவது சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா லோன் போட்டு கூட இந்த டைமில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டு குடும்பத்தை சீரழிக்கும். ஸோ தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் குறைச்சிக்கணும். வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்ட்டான வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் அதில் நிறையா விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நலத்தில் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக கால்வலியெல்லாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் கண்ணாடியே போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறைஞ்சது ஒரு 5 கிலோ வரைக்கும். ஸோ தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் ரொம்ப அவசியம். வேலைக்காரர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களோட ரகசியத்தை ஷேர் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அந்த ரகசியத்தை ஷேர் பண்ணி அதன் மூலமாக மனவருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி மேம், ரிஷபராசி. ரிஷபராசி 2026 மிக சிறப்பான ஆண்டா இருக்க போதுங்க. கடைசி ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு. இந்த ஆண்டு தனஸ்தானத்திலையும் பயணிக்க போறாரு, முயற்சி ஸ்தானத்திலையும் பயணிக்க போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தனத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட கடன் ஒன்றை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அது கவனமா இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ அதே போல வந்து புதிய ஒப்பந்தங்கள், புதிய கான்ட்ராக்டுங்கள், இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ரிஷபராசிக்கு. முதல் விஷயமா திருமண யோகம், வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கிய நண்பர்கள் மூலயமா ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டா இது இருக்க போகுது. தேங்க்யூ. ராமகிருஷ்ணன் சார், ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களுடைய நகர்வுகளுமே ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த வருஷம் பிறக்கிறதே ரிஷப ராசியில் தான் பிறக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லக்கான வருஷம் இது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக சனி பகவானுடைய சஞ்சாரம் ஒருத்தருக்கு அமைஞ்சதுன்னா அது உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் அரியர்ஸ் வச்சுருக்கோம் அவங்களாம் அந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ சம் ஃப்ரிக்ஷன்ஸ்னால பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் அமையும். புதுசாக தொழில் அமையும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த வருஷம் டெஃபினட்டாக கிடைக்கும். விசா சம்மந்தமான பிரச்சனைலாம் இருந்தால் சரியாயிடும். என்ன ஒன்றே அப்படின்னா, கொஞ்சம் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். கொடுத்த வாக்கை கொடுத்த நேரத்தில் செய்ய முடியாமல் போகலாம். உடல்நிலையில் சின்ன அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரலாம். ஓகே, தேங்க்யூ. ஷெல்வி சார், உங்ககிட்ட முடிக்கணும். ரிஷபம் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரமே ரோகிணி உங்கள் ராசியில் இருக்குது. எல்லா விதத்திலையும் ஏற்றம். எல்லாரும் சொல்லிட்டாங்க. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? மன அழுத்தம் வரும். ஏன் வரும்? கட்டில் ப்ராப்ளம், வயிற்றில். அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, கூட இருக்கிற சொந்தக்காரங்க, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்கள் மீது பொறாமை கொண்டு தேவையில்லாத உங்கள் மீது ஏதாவது ஒரு அவப்பெயரை போட்டு விடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செல்வி ஏன் இப்படி சொல்கிறாருன்னா,
இந்த கிரகம் அப்படி தான் வேலை செய்யும். கேதுவுடைய சஞ்சாரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்துக்கணும். நல்லது அற்புதமாக நடக்கும். அது கல்யாணம் நமைக்கும். ஏற்கனவே கல்யாணத்தில் பாதித்தவங்க சேருவாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட டைவர்ஸ் எல்லாம் ஏற கட்டிட்டு வக்கீலே வேணாம், நாங்கள் நமக்குள்ளே சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு வக்கீலுக்கும் பெப்பே காட்டக்கூடிய அளவுக்கு அற்புதமாக வரும். எல்லா லெவலையும் அனுகூலம் காணப்படும். துர்கை வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. துர்கையை பிடிச்சிக்குங்க. அதே போல் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது. ரிஷபத்துக்கு 2026ஆம் ஆண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலைன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னு தான் அர்த்தம்.